ஹாஸ்பிட்டல் போகிறனாலே பம்பஸ் தேவை, ஜாழ்ப்பாணம் போகிறோன்னா 3-4 பம்பஸ் தேவை. எனக்கு உதவிக்கு ஒருத்தர் நிற்கணும். அடுப்புக்கு போயிட்டு வந்திருக்கு 2018 தான் அடுப்புக்கு இயங்க ஆரம்பிச்சது. இவ்வளோ காலம் தடுப்பில் இருந்த நீங்கள்? தடுப்பில் 2 வருஷம் வந்து என்ன செத்துருக்கலாம், இப்படி இருக்கிறதோட செத்துருக்கலாம் சில விட சொன்னாங்க. இது வந்துட்டு அடுதண்டே இருப்பேன், யோசிச்சு அடுதண்டு இருப்பேன். 2020ஆம் ஆண்டு யார் ரெண்டாலும் டொய்லெட் தான் மெயினான முக்கியம். ஆனால் இவற்றை கால் நிலைமைக்கு கட்டாயம் தேவையான உண்டு. ஹெல்ப் படிக்க நின்றவன் அவனுக்கு கையில் காசு கொடுக்கல, அவனை விட்டு இல்லைன்னா நடக்க வச்சு விட்டாலே அதே பெரிய இருக்கு. வண்டி ஓடி இல்லைப்பா, மச்சங்கள் சாப்பிட இல்லையா? எங்கே மச்சங்கள் சாப்பிட்றா தெரியும் தானே. இப்போ உடனே சாப்பாட்டுக்கு கடுமையாக ஜோசி தந்து ஜோசி கேட்கல என்னத்தை சொல்லுவோன்னு கத்தி அலவனம் போல தான் இருக்குது. செத்துருந்தா தெரிஞ்சிருக்காது. நான் 2007 காயப்பட்டு ஒற்றை கை கால் உணர்ச்சிலாம் போனேன். 3 வீடு தானே உணர்ச்சிலாம் போனது. இப்போ இந்த தலையில் பீசியில் கேமாறு எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த உலகம் ஏதோ தலை பாதிக்கும், உயிருக்கு ஆபத்து எடுத்துக்கணும். வேதனையில் இத்தனை இருந்து ஜோசிக்கின்றப்பன் நீட்டில் பாருங்க, கருப்பு கலரில் அடக்கலாம். ஒரு மடத்தியாலமாக கீழே அப்படி விழுந்துட்டு தூக்குறது கொடுத்துருக்கலாம் இருந்திருக்காங்க. சட்டை இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து போய் ஒருத்தர் கையேந்திர எல்லாமே வந்துட்டான். அப்படி நடக்க வச்சாங்க. எக்கக்கூடிகளுக்கு இருந்தாங்க, பார்த்தாங்க. தலைவர் வந்து இப்போ இன்றைக்கு இவருக்கு அதுக்கு 9 வருஷமாக இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் ஒருத்தர் வந்து யோசிப்பாங்க தானே. இப்போ எந்த நேரம் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் பொள்ளாச்சி முருகண்டி பகுதியில் முன்னாள் போராளிகளால் கால்நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை தான் சந்திக்க போகிறோம். அவர் நிலவரத்தை நேரில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு போகிறோம். வீடியோ பாருங்கள். ஓகே, இதான அவர்கிட்ட வீடு பாருங்க. நிலைமையே 300 இருக்கிறார். காயண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? காலையில் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் அனுபவங்களை சொல்லுங்கள். என்னென்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து முன்னாள் போராடினா நான் வந்து 2007ஆம் ஆண்டு காயப்பட்டது. காயப்பட்டு எனக்கு வந்து மூளைவலி, மண்டையோடில், கையில், கன்னத்தில், தலையில் பீஸ் இருக்குது. மற்ற இதே கேள்வி மண்டையோடில். அப்போ காயப்பட்டு கை கடுமுணர்ச்சி இல்லாமல் போனதுன்னா அதுக்கு பிற்பாடு திருப்பித்ததுக்கு பிறகு தடுப்புக்கு போய் வந்து சிறு தொலை செய்து வந்தேன். கல்யாணம் கட்டி மகனாக இருக்கேன். அப்படி இருக்க பிரிஞ்சு போயிட்டேன். இப்போ தற்போதைக்கு வந்து அம்மாவில் தான் இருக்கிறேன். அன்றாட இது சொல்ல போனோன்னா என்னை வந்து நடக்க வைக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க நடக்க வைக்கிறதுக்கு. இப்போ தற்போது சிரமம் என்னன்னு சொன்னால் குமார் டொய்லெட்டில் பிளாஸ்டிக் கதிரையில் தான் டொய்லெட் இருக்கிறது. அதை விட கடை ஒன்று நடத்தி வந்தேன்னா தச்சமையும் கடையும் பூட்டி கிடக்கு. என்னென்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஆட்டோ செலவு, பம்பர் செலவுகள், என்னோட உதவிக்கு ஒரு படிக்கின்றா நான் விட்டுட்டு போய்ட்டு அவனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சிரமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக் அதை சேர்த்து படிக்க இருந்துட்டு இந்த இனி மாதிரி காலம் வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யறது தெரியல. ஒருத்தர் உதவிக்கு தள்ளி. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா? 43. எவ்வளோ காலம் தடுப்பில் இருந்த நீங்கள்? தடுப்பில் 2 வருஷம் வந்து. இப்போ வெட்டிங் பண்ணி 2012ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினா. 2016ஆம் ஆண்டு மகன் கிடைச்சவர். 2018 எடுப்பு இயங்க ஆரம்பிட்டது. 2020ஆம் ஆண்டு அவர் பிரிஞ்சு போயிட்டு. இப்போ அவை இருங்க அது பவுனி சர்டிஃபிகேட். இப்போ உங்களை கவனிக்கிறேன் இல்லையா? டைவர்ஸ் போட்டுட்டீங்க. டிவோர்ஸ் போட்டுணுமா? என்னதுக்காண்டி இப்படி இந்த பிரச்சனையா? இப்போ உங்களை வருத்தாங்க என்ன ஹாஸ்பிட்டலில் போட்டு செக் பண்ணிங்களா? ஒருக்கா போடுறதுன்னா ஆட்டோவுக்கு போடுறதுனா அப்புறம் அது ஜாழ்ப்பாணம் போடுறதுனா 15,000 ரூபா தேவை. அதை விட என்னோட பாட்டில் நின்று 15 நாள் பாட்டில் நின்றுதான். உதவிக்கு ஒரு தெரியும் இல்லை. முதல்ல என்னோட ஹெல்ப் படிக்க நின்றவன். அவன் தான் இப்போ கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக நின்றவன். அவனுக்கு கையில் காசு கொடுக்கலன்னா அவனும் விட்டு போயிட்டான். ஆட்டோவுக்கு போடுற ஆட்டோ செலவு 1100 ரூபா, பம்பு செட் 2000 பம்பு செட். அப்படி எனக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கடன் டைட்டாக போயிட்டு. முதல் என்னென்னு சொன்னால் கடன் நடத்தின்றதுன்னா கடன் நடத்தி கேட்கல கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எதாவது கிடைத்தோன்னே லொஸ்ட் ஆகிடுது. ஒவ்வொரு ஜோசிப் ஜாழ்ப்பாணம் போகிறதுக்கு எனக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கா கவர்மெண்ட்டுக்கா? கவர்மெண்ட் போகிறது ப்ரைவேட்டாக கேட்டு வைக்கிறாங்க. 40 லட்சம் ரூபா கேட்டுருக்காங்க. ப்ரைவேட்டுக்கு தான் 40 லட்சம். ஓகே. முதல்ல கேட்டாவே ஒரு ஊசி 95,000 ரூபா 6 மாதத்துக்கு ஏற்றோன்னு சொன்னாங்க. அது 1 கோடி கிட்ட இல்லை. இங்கே வந்து செய்துன்றதுனா இப்போ நக்கு பஞ்சர் வாங்கி செய்துன்றதுன்னா இடையில அனுப்பாடிட்டேன்னு சொன்னால் டாக்டருக்கு காசு கொடுக்குறது பிரச்சனை. இப்போ என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு தேவையானது அவசியமானது? அடிப்படை வசதி இப்போ அடிப்படை சொல்ல போனால் ஒன்று கொமட்டோ இல்லை பிளாஸ்டிக் கட்டை தான் இருக்குது. மற்ற இந்த கடை நடத்துறதுக்கு
செய்தால் பெரிய உதவியாக என்னன்னா அந்த கடையை கொண்டு தான் ரன் பண்ணி என்று இருந்த நான் இல்லைன்னு சொல்லல அதுக்குரிய சில பேர் கேட்பாங்க திருப்பி கடைக்கு போட்டு தந்தா திருப்பியும் கடையில் ஸ்டாக்கி வெயிட் போட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு தேவையான ஒரு ஆள் வேறு யாருக்கான பொறுப்படுது ட்ரீட்மெண்ட் செலவை பொறுப்படுதுன்னு சொன்னால் இந்த கடை இது வந்து எனக்கு தேவைச்சாங்க இப்போ இதில் இருக்கிறது என்னன்னா அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை போகுது கடையை கம்ப்ளீட் பண்ணி தந்தா சரியா கடையை நீ தனியாக டொய்லெட்டுக்கு மாட்டது ஆனால் முழுமையாக நான் எனக்கு கடைகளுக்கு டொய்லெட்டுகள் இல்லாமல் இல்லைன்னா நடக்க வச்சு விட்டாலே அதே பெரிய இருக்கு கால் சூம்பல் எல்லாம் ஒன்றும் இல்லை மண்டியோடு இல்லைப்பா இதுதான் இருக்கு சில பேர் முடி வளர்க்குறத யோசிப்பாங்க என்ன சொன்னாங்க தலையில் பெரிய பள்ளமா அதை மறைக்கிறதுக்கால சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன இன்றைக்கு சோறு கத்தரிக்காய் கறியும் மச்சங்கள் சாப்பிட இல்லையா எங்கே மற்றங்கள் சாப்பிட்டு தெரியும் நான் இப்போ நான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கடுமையாக ஜூஸு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்குன்னு சொல்லி இப்போ நல்லா இருந்தாங்க கடை செய்தான் அதுக்குன்னு தெரியல இப்போ கடுமை தான் போயிட்டோம் இப்போ ஒவ்வொருத்தரையும் ஜோசி சென்று கேட்க எங்களோட எல்லாத்தோட ஜோசி கேட்கல என்னத்தை சொல்லுவோன்னு கத்தி அலவனும் போல தான் இருக்குது எல்லாம் நடந்து முடிஞ்சு நீ என்ன அந்த செத்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்காதுன்னு சரியா ரைட்டு அதோட முடிஞ்சிருக்கு 2007 முடிஞ்சிருக்கும் எத்தனையோ இடங்களை தாண்டி வந்துட்டு இப்போ இன்றைக்கு இந்த நிலைமைகளில் இருக்கிறோம் எப்போ இந்த காலையெல்லாம் போனது என்னன்னு சொன்னாங்கன்னா நான் 2007 காயப்பட்டு ஒற்றை கைங்கால் முன்னச்சிலாம் போனேன் மூளை வீடு தானே முன்னச்சிலாம் போனது இப்போ இந்த தடுப்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க 2018 தான் இடுப்புக்கு இயங்க ஆரம்பிட்டது தடுப்புக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் இயங்க இல்லையா தலை பிரச்சனையால அப்போ கிளஞ்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ஜூரிங்கெல்லாம் ரத்தம் அப்போ ஒழிக்கிட்டு அப்போ பிளட் இதாக கொண்டு அப்போ அது கூட கிளஞ்சி ஹாஸ்பிட்டல் இரவு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு இடுப்புக்கு இயங்க ஆரம்பிட்டது பேருந்து அப்படியே ஜாழ்ப்பாணம் ஏற்றினவங்க ஜாழ்ப்பாணம் ஏற்றி அங்கே கொண்டு வந்து எடுத்துட்டு கொழம்பு கொண்டு போய் 3 மாதம் பச்சுது 3 மாதம் பச்சுட்டு போட்டு சொன்னாங்க இப்படி உங்களுக்கு தலையில் பீசி கேமாறு எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த உலகம் ஏதோ தலை பாதிக்கும் உயிருக்கு ஆபத்து எடுத்து போட்டு டிக்கெட் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு 9 வருஷமாக ஒவ்வொரு இடமா தெரியலன்னு இப்போ தலையில் வித்தியாசமும் தெரியுதா நோமா என்னன்னு சொன்னாச்சு இதில் 2 பீஸ் இருக்கு இது கன்னத்தில் இதுல எல்லாம் பீஸு இது வந்து ஏற்கிறது என்னென்னா 1 மணிக்கு காயப்பட்டு நான் இது காயப்பட்டு சண்டையில் காயப்பட்டது அந்த இதை முடியப்படும் தான் இது காயப்பட்டது இந்த சண்டை இந்த காயத்தோட தான் 2 சண்டை செய்தது இருந்தது இது நித்திரை இதோட சொன்ன முடியும் நித்திரைன்றதே இல்லை குத்துவலை வேதனை இல்லை இது கடையை முடிச்சே இருப்பாங்க அப்படி சில பேர் யோசிப்பாங்க ஃபோன் எடுப்பாங்க அடுத்தாம்பத்தில் எடுத்துக்கிற இந்த நித்திரை கொள்ளாமல் இருக்கிறதா நித்திரை வராது வேதனையில நித்திரை வரா இருந்து யோசிச்சுட்டு இருப்பான் வெளியில் போய் என்ன செய்யணும் ஊட்டிக்காண்டு போய் இருப்பான் அதில் இருந்து யோசிச்சுட்டு இருப்பான் யோசிக்கிறது இருக்க வச்சு இருந்திருப்போம் நான் வந்து கிறிஸ்டியன் இந்த இதோட சொன்ன 2 வருஷமா சேர்ச்சிக்கே போகிறது இல்லைன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலே பம்பஸ் தேவை ஜாழ்ப்பாணம் போகிறதுனா 3-4 பம்பஸ் தேவை எனக்கு உதவிக்கு ஒருத்தர் நிற்கணும் இந்த இங்கே வந்து கிளஞ்சியில் வந்து ஹாஸ்பிட்டலில் பிசி பயிற்சி செய்ய சொன்னேன் அதை தொடர்ச்சி போகிறதுக்கு 2 பேர் தேவை என்னோட உதவிக்கு நிற்கிறது அதோட ஆட்டோக்காரங்க அது முறைக்கு நிற்கணும் எல்லா பார்த்தும் காசு தான் மெயின் காசு எல்லாத்துக்கும் மெயின் காசு என்ன போராடுனா இன்றைக்கி ஒவ்வொரு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறோம் உண்மையாக பாதிக்கப்பட்ட நிலைமை எப்படி இருக்கு ஆனால் இயக்கத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கை போச்சுதுன்னா இப்போ இந்த தடுப்பால் கொஞ்ச நாள் வாழ்க்கை போச்சுது அப்படியான சிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்ன உண்மையோட இந்த என்னென்னு சொல்கிறது வெளிநாட்டில் வாழும் மக்களான்னு சரி இல்லை ஸ்ரீலங்கா வாழும் மக்களான்னு சரி என்ன நடப்பிச்சு விட்டால் அதுவே பெரிய உதவியாக இருக்கும் ஓகே அங்கே பார்ப்பீங்க ஏதோ ஒன்று கடை ஒன்றில் அங்கே ஏதோ நான் ஒன்று செய்வேன் கடை அதுக்கு செஞ்சவே அது கடைக்கும் செஞ்சு முடிப்பி நான் நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொருத்த டைம் என்ன இப்போ எனக்கு ஒரு நிரந்தரமாக ஒன்று இதாண்டு சொன்னான்னு அரையும் வந்து எதிர்பார்க்க தேவையில் ஒன்று செய்தான் இருக்கலாம் இப்போ நான் ஒரு இப்போ மாதம் எனக்கு ஒரு கொடுப்போம் மற்ற ஏதாச்சும் தொழிலை செய்யன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பம்பர் செலவு ஆட்டோ செலவு இப்போ பெட்ரோல் சூழ்நிலை யோசிச்சு நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் 2 லிட்டர் தான் 1000 அதோட ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து கியூஆர் கோட் பண்ணி தாண்டு கேட்குறாங்களா ஆட்டோ நாங்கள் கியூஆர் கோட் இப்படி எல்லாம் இருக்குது என்ன சிரமத்தை பார்க்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ற இதை கேட்டு ஆனால் எனக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வந்து தெரிஞ்சாக்கள்கிட்ட வந்து கேட்டேன்னாலும் சரி இல்லை இதில் பார்க்குற மக்கள் என்றாலும் சரி எனக்கு வந்து என்னை நடக்க வச்சு விட்டா காணும் இப்போ தற்போதைக்கு எனக்கு அடிப்படை வசதியாக வந்து கொமட்டோர் இந்த மேரிகாலம் தொடங்க போகுது கொமட்டோர் ஏன்னா முதல்ல நாள் வந்து உதவிக்கு ஒரு பொடியாக நின்றா நான் வந்து பீச்சாரை தரேன்னு சொன்னா இது சீமேந்த நிலையத்தில் தான் பீச்சார் அவங்களுக்கு சேர்த்து வழியை உருட்டு அது வந்து உருட்டு இல்லாது முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கும் அப்போ எனக்கு ஒரு கொமட்டோ இல்லாட்டி இப்போ கடைக்கு கொஞ்சம் உதவி செய்தாலும் பெரிய உதவியாக இருக்கும்
குமார் டொய்லெட்டும் கடைக்கும் ஐட்டங்கள் சாமான அத்தியாவசிய சாமான்கள் சாப்பாட்டுக்கும் பம்பஸ் இந்த இருந்தன கட்டுறதுன்னு. இப்போ என்ன சாப்பாடு இன்றைக்கு யார் சமைக்கிற எல்லாமே அம்மாவா? அம்மா இருக்கிறேன். இப்போ அந்த செலவுகளெல்லாம் அதுக்கெல்லாம் இப்படி தான் தம்பியை தான் இருக்கிறான். அவன் கல்யாணம் நிறையா அவன் தான் சொன்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நாங்கள் சந்திக்க வந்த 3 நாள் போராளி. பார்த்துங்க அவர்கிட்ட நிலைமையை பாருங்கள். வீழ்ச்சியாரெலாம் இருக்கிறார். நேரடியாக பார்த்துக்கணும் பண்ணுறது தான் நந்தனாங்களா இதுதாண்டி. ஆனால் அவர்கிட்ட நிலைமை இன்னும் மோசம். வீடியோவில் பார்க்க தெரியல. வீடியோ அங்கே போய் பார்க்கலாம். அண்ணாண்ட வேண்டுகோளுக்கு எனக்கு அப்படியே போய் பார்ப்போம் கொமர் டொய்லெட்டை. ஓகே. சில பேருக்கு ஆதாரங்களை பார்த்தா தான் சில பேர் நம்பிவினோம். அதுக்காண்டி இது நான் உண்மையாக உதவுறவன் உதவி கொண்டே தான் இருப்பேன். இதான வேறு கிணத்தடி போய் பார்ப்போம். குளிக்கிறதுக்காண்டி இப்படி செட்டப் இருக்கு. கிணறு நீட்டில் பாருங்க, கருப்பு கலரில் இடக்கலாம். ஊற்ற தண்ணியான் கிளிமேட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி வசதி செஞ்சு வச்சுக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் இதான் அவர்கிட்ட பாத்ரூம். இதே பாருங்க, நிலைமையை பாருங்க. இங்கே வாரே ஓய் தண்ணி நீட்டு இல்லை பரவாயில்லையோ? குடிக்கிற தண்ணி எங்கே எடுக்கிற நீங்கள்? கிணறு நீட்டு இல்லையே. ஒரு மடத்தியாலமா கீழே அப்படி விழுந்து தூக்குறது கொடுத்ததுலாம் இருந்துருக்காங்க. அது குளிச்ச இடத்துலயே அப்படி விழுந்து கிடந்துக்கிறதுனா மாறி நேரத்தில் இதில் விழுந்தா திருப்பி தூக்கி விடுறது கஷ்டம் தானே. அதுதான் இந்த சும்மா நோமல் டொய்லெட்டாது. பார்க்குறாக்கள் டொய்லெட்டை முக்கியமாக இதான் யாரெண்டாலும் டொய்லெட் தான் மெயினான முக்கியம். ஆனால் இவற்றை கால் நிலைமைக்கு கட்டாயம் தேவையான உண்டு. நல்லா உள்ளவங்க பார்க்குறாக்கள் ஒரு ஆள் உதவி செய்யுங்க. அந்த இவற்றை டொய்லெட்டுக்கு இவருக்கு அந்த இதுக்கேற்ற மாதிரி டொய்லெட்டுக்கு உதவி செய்யுங்க, புண்ணியமாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிலைமை தான். நேராக போய் காட்டலாம், காட்டியிருக்கேன் பாருங்க. நீலாப்படம் இஞ்சால் கதை கடை. ஓகே ஓகே. உங்களால் முடிஞ்சால் அவர்கிட்ட காலையும் நடக்க வச்சு அவரை நடக்க வச்சு அவருக்கான உதவியெல்லாம் செஞ்ச முடிஞ்சால் செஞ்சு காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருக்கா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் முடியுது? இந்தியன் போகிறேன்னு சொன்ன சதுரம் இப்போ 2000 ரூபா ஆட்டோ. என்னோட ஒருத்தன் உதவிக்கு வேறு ஒருத்தனா ஆட்டோக்காரன் இறக்கி விட்டுட்டு வந்துடுவான். எது ஃபோன் பண்ண திருப்பி ஜாழ்ப்பாணம் போனோன்னு சொன்னால் ஆட்டோக்காரன் இருந்துன்னா அவங்க 2 வாரம் சொன்னால் வெயிட்டிங் காசோ முதல் 8000 எடுத்தவங்க இப்போ 10,000 15,000 கிட்ட கேட்குறாங்க. என்னோட சொன்னால் அதான் சொன்னேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பன்னோடையும் இதெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல சக்ஸஸாக இருந்தோம். இப்போ இன்றைக்கி நொந்து போய் ஒவ்வொருத்தரையும் கையேந்திர எல்லாமே வந்துட்டோம். என்ன செத்துருக்கலாம், இப்படி இருக்கிறத விட செத்துருக்கலாம். சில விட சொன்னாங்க இது வந்துட்டு அடுதண்டே இருப்பேன், யோசிச்சு அடுதண்டு இருப்பேன். இதில் வந்துட்டு அதான் இதில் வந்துட்டு குந்தி இருப்பேன், ஒரு நடுசாமத்தில் வந்து தந்தி இருப்பேன், ஒரு பாம்பு கடிச்சாலும் தெரியாது. என்ன சொன்னால் யோசிச்சு இருக்கிறது தானே. ஆனால் அந்த நேரம் ஒற்றை கைங்காலம் முன்னாச்சு இல்லாமல் நேரம் பொடிகள் இருந்திருந்தாங்க. கிளேச்சு சுடிச்சு நடந்ததில்லை, அப்படி நடக்க வச்சாங்க. எங்கள் பொடிகள் இருந்தாங்க, பார்த்தாங்க. தலைவர் வந்து இப்போ இன்றைக்கு ஒவ்வொருத்தையும் கையேந்திர மேலையும் ஒருத்தர் இதில் இருந்து உருட்டியன் மலையில் உருட்டியன் போடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நான் தனியாக இப்போ இதில் எங்கே தண்ணி ஊற்றினேன். மற்ற இது வந்து மாவு நிலையத்தில் கண்டுபிடிச்சது நாங்கள் வந்து சேர்த்து வழி மழை வெஞ்சா கஷ்டம் தானே. அது முன்னாடி இதில் இது வழியை வந்து இருக்கிறது, இது தண்ணி நிற்கும். யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த டொய்லெட்டுக்கு தண்ணி நிற்க இதுக்குள்ள இருந்து போட்டு இதோட அப்படியே யோசிச்சு பாருங்க. அதை விட திருப்பி வருத்தப்படும், சொல்ல முடியாது, கஷ்டம் உள்ளது. படுறவனுக்கு தான் அதில் இது தெரியும். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சாக்கால் பார்த்து உதவி செய்யுங்க. அவருக்கு என்ன நடவடிக்கை விட்டுக்கிட்டாலே பெரிய உதவியாக இருக்கும். சரி, இப்போ தற்போதைக்கு எனக்கு அடிப்படை வசதி இருந்தேன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இந்த கடையில் செய்யறது இந்த கடைப்பை அக்காடிக்கிற பாப்பா பார்ப்பா, இல்லை 4 பக்கம் பார்த்துக்கலாம் பாப்பா பார்ப்பா. இதை நான் ஒன்று செய்யலாம். உங்கள் சகோதரங்கள் என்ன மாதிரி? நீங்கள் ஒரு ஆளா? இல்லை சகோதரன் வந்து அக்கா ஒரு ஆள் இருக்கா, 5 ஆள் இருக்கா. 5 ஆள் இருக்கா. 5 மணி பேர் அவர்
சின்ன மனுஷன் பிள்ளைலாம் மற்றது தங்கச்சதாளுக்கு அவருக்கு வந்து 2 மாவீடு பக்காவில் இருக்கணும். அது ஆட்டோ எத்தனை சகோதரம் மொத்தம்? 5 பேரா? இப்போ உங்களோட இருக்கிறதா எத்தனை பேர்? இப்போ இருக்கிறது அம்மா நானும் அக்காவும். ஓகே ஓகே. அவங்க எல்லாரும் புறம்பாக இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து உதவி செய்ய. எல்லா நேரம் எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் தங்கட இதை பார்த்து ஒன்று கேட்டாங்க. அவங்களுக்கே சலிப்பு தன்மை வந்துடும். இப்போ ஒரு கதைக்கு 9 வருஷமா இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் ஒருத்தர் வந்து யோசிப்பாங்க தானே கூட எந்த நேரத்தில் தெரியும். கவலைகள் இருந்தாலும் பெற்றதாக்கி கவலைகள் இருக்கும், அது இருக்கும். ஆனால் சில பேருக்கு இப்போ இப்படியும் சரி நாங்களும் வந்து இடைஞ்ச கூட எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அவைகளுக்கும் ஒரு மாதிரி. அதுதான் மெயின் பிரச்சனை. சரி ஓகேண்ணா, கவலைப்படாங்க. நேரம் எல்லாம் இதை விட கடவுள் உங்களுக்கு நேரம் ஏதோ ஒரு வழியை காட்டிக்க. எங்களையே கொண்டு விட்டுருக்காரு. அப்போ ஏதாச்சும் ஒரு வழியும் கிடைக்கும். என்னை விட மோசமானாக்கள் இருக்காங்க. நான் அதில் சில பேர் கேட்பாங்க, யோசிப்பாங்க, நீ வீட்டில் இதை விட மோசமானாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த இப்போ நடப்பண்ணு என்னன்னு சொன்னா திடீர்னு தான் எனக்கு இடுப்புகள் இயங்காமது. அதால தான் நான் முயற்சி செய்து இருக்கிறேன். என்ன நடக்க வச்சு விட்டால் அதே காணும். சரி ஓகேண்ணா, கரெக்டாக நாங்கள் எல்லாம் சொல்கிறோம். எல்லா இடத்துக்கும் எல்லா மீடியாலையும் போடுறோம். போட்டு உங்களுக்கான உதவியாக எடுத்துறோம். ஓகே, நன்றி அண்ணா. ஒரு இதுவும் யோசனை ஒன்றும் யோசிக்காங்க, எல்லாம் முடிஞ்சு போயிட்டுது. ஒன்றும் யோசிக்காங்க, சாப்பிடுங்க. நான் முடிஞ்ச உதவி செய்கிறோம். ஓகே ஓகே. நான் கரெக்டாக எல்லா மீடியாலையும் சொல்லி எங்களை முடிஞ்ச அதை செஞ்சிடும். ஓகே. எங்களால் முடிஞ்ச நாங்கள் செய்கிறோம். பார்ப்போம், கடவுளை நம்ம வழிகாட்டும். சரி நான் போயிட்டு வரேன். யோசிக்காங்க, நல்ல உதவி கிடைக்கும். பாய்.